நாட்டையே உலுக்கிய நிக்கி மரண வழக்கு. குடும்பத்தோடு சேர்ந்து கணவனே தீ வைத்து கொளுத்தியதாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம். சிலிண்டர் வெடித்ததில் உடலில் தீ பற்றியதாக மருத்துவர்களிடம் கூறிய இளம்பெண் நிக்கி. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக வெளியாகியிருக்கும் 2 புதிய வீடியோ காட்சிகள். நிக்கியின் மரணம் கொலையா அல்லது விபத்தா? நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா பக்கத்தில் உள்ள சிர்சா பகுதியை சேர்ந்த நிக்கி பாட்டிங்கிற இளம்பெண் பலத்த தீக்காயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில கடந்த 21ஆம் தேதி சிகிச்சை கை கொடுக்காம உயிரிழந்துட்டாங்க. அவங்களோட மரணத்துக்கு வரதட்சணை கொடுமை தான் காரணம்னு நிக்கியோட கணவர் விபினும் அவரோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துதான் நிக்கி மேல ஆசிட ஊத்தி தீ வச்சு கொளுத்திட்டாங்கன்னு நிக்கியோட சகோதரி காஞ்சன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, வீட்ல வச்சு விபினும் அவரோட அம்மாவும் சேர்ந்து நிக்கிய கண்மூடித்தனமா தாக்குன வீடியோ காட்சியையும், நிக்கி உடம்புல நெருப்போட மாடிப்படியில ஓடி வந்த காட்சிகளையும், உடம்பு ஃபுல்லா தீக்காயத்தோட தரையில உட்கார்ந்திருந்த காட்சிகளையும் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல காட்டு தீயா பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. நிக்கியோட சகோதரி காஞ்சன் விபினோட சகோதரர் ரோஹித்தை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே வீட்டில தான் மருமகளா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. என் தங்கச்சி நிக்கிய மட்டும் இல்ல, வரதட்சணை கேட்டு என்னையவும் அந்த குடும்பம் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்கன்னு நிக்கியோட சகோதரி காஞ்சன் போலீஸ்ல தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு தலைமறைவா இருந்த விபினோட கால்ல துப்பாக்கியால சுட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட விபினோட அம்மா அப்பாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில இந்த சம்பவத்துல பல தகவல்கள் வெளியாகி நிக்கியோட மரணம் கொலையா இல்ல விபத்தாங்கிற சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தீக்காயமடைஞ்ச நிக்கி நொய்டா சிர்சா பகுதியில் உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டாங்க. நிக்கி கிட்ட எப்படி தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னு டாக்டர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு வீட்ல சிலிண்டர் வெடிச்சு தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னு, அதுலதான் தான் உடம்புல தீ பத்திக்குச்சுன்னு நிக்கி டாக்டர்கள் கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. நிக்கியோட வாக்குமூலம் ஹாஸ்பிட்டலோட குறிப்பு புத்தகத்துல பதிவாகியிருந்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல நிக்கியோட உடம்புல தீ பத்தினதா சொல்லப்படுற நேரத்துல விபின் வீட்லயே இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த நேரத்துல விபின் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்ததா ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்ல, நிக்கியோட இறுதி சடங்கு வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல வெளியாகியிருக்கு. அந்த வீடியோவில் நிக்கியோட மாமனார், அதாவது விபினோட அப்பா கலந்துக்கிட்டு மருமகளுக்கு கண்ணீரோட சடங்குகள் செய்யற காட்சிகள் பதிவாகியிருந்திருக்கு. நிக்கி உயிரிழந்ததும் விபினோட மொத்த குடும்பமும் தலைமறைவாகி விட்டதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா நிக்கியோட இறுதி சடங்கு வீடியோவில் விபினோட அப்பா கலந்துக்கிட்ட வீடியோ வெளியாகி சந்தேகத்தை அதிகரிச்சிச்சு. அதே மாதிரி நிக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனது காஞ்சன் தான்னு சொல்லப்படுது. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப நிக்கி கூட விபினோட அப்பாவும் அம்மாவும் இருந்ததாகவும் அந்த சிசிடிவி காட்சியும் போலீஸ் கையில சிக்கி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதே நேரத்துல நிக்கிய அவரோட கணவர் விபின் தாக்குன வீடியோ பல மாதங்களுக்கு முன்னாடி எடுத்த வீடியோன்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில நிக்கியோட தந்தை சொன்ன விஷயம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி விபின் கார்ல வச்சு ஒரு பொண்ணு கூட தனிமையில இருந்ததாகவும், அதை நிக்கி கையும் களவுமா பிடிச்சு விபினை அடிச்சு அவமானப்படுத்தினதாகவும் நிக்கியோட தந்தை சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமா வீடியோ காட்சிகளும் இப்போ வெளியாகியிருக்கு. விபினோட முறை தவறிய உறவுனாலையும் வரதட்சணை கொடுமையினாலையும் தான் மகள் கொல்லப்பட்டிருக்கிறதா நிக்கியோட தந்தை திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில நிக்கியோட வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடிச்சதுக்கான எந்த தடயமும் இல்லைன்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. ஆக மொத்தம் நிக்கியோட மரணம் கொலையா இல்ல விபத்தாங்கிறது பத்தி போலீஸ் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.